உங்கள் பிசினஸ் உங்கள் ஏரியாவில் டெவலப் ஆகணுமா? இன்றே விளம்பரப்படுத்துங்கள். சென்னை எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பரில் 9884599786. அண்ட் இந்த நேரத்தில் வந்துட்டு நான் எல்லாருக்குமே வந்துட்டு நன்றி சொல்லணும். ஸோ இங்கே வந்த அனைத்து ப்ரெஸ்ஸுக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப தேங்க்ஸ். இதை நல்லபடியாக கொண்டு ரீச் பண்ணி கொடுங்க. எங்களோட ஃபர்ஸ்ட் அட்டம்ஸ் ஆஸ் அ ப்ரொடக்ஷனாக 15 வருஷமாக வந்து கேஸ்டிங் டைரக்டராக அடிப்பட்டு மிதிப்பட்டு இப்போ வந்துட்டு அடுத்த இலக்கை நோக்கி போயிட்டுருக்கோம். ஆட் ஃபிலிம் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். என்னோடய டைரக்டர் விஜய் சாம்க்கு இந்த நேரத்தில் ரொம்ப நன்றி சொல்கிறேன். இஸ் நாட் ஒன்லி டைரக்டர், என்னோடய பிரதர் அண்ட் என்னோடய கோ ப்ரொடியூசர், எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர், என்னோடய அடியாள் எல்லாத்துமே வந்து என் தம்பி கணேஷ் அண்ட் என்னோடய டைரி சொன்ன மாதிரி என்னோடய எல்லா கஷ்டம் நஷ்டம் எல்லாமே என் தம்பிக்கு தெரியும். அண்ட் விஜய் ஃபோட்டோகிராஃபர், டாப் ஆங்கிள் ஃபோட்டோகிராஃபிக்கு இந்த நேரத்தில் ரொம்ப நன்றி. ஏன்னா அவரோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு வந்துட்டு ஏதோ பண்ணுறாங்க அப்படின்ட்டு இல்லாமல் எங்களுக்கு வந்து முழு நேரம் சப்போர்ட் கொடுத்து அவரோட டீமோடு எங்களுக்கு சப்போர்ட் கொடுத்ததுக்கு அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் பிரஜன் சாருக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. நாங்கள் ரொம்ப லாஸ்ட் மினிட்டில் தான் அவர் வந்துட்டு இன்வைட் பண்ணியிருந்தோம். அவர் பிக் பாஸ் ஃபேம், இப்போ ரீசெண்ட் ஃபேம், எந்த ஒரு ஆட்டிடியூடும் இல்லாமல் எங்களுக்காக டைம் ஒதுக்கி வந்து எங்களுக்காக நிறைய விஷயங்கள் பேசினார். திருமலை சாருக்கு ரொம்ப நன்றி. ராணவ், அவர் வந்து என்னோடய கூட பிறக்காத ஒரு தம்பி. நான் எந்த நேரத்தில் எப்போ எந்த விஷயமா இருந்தாலுமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அவர் ராதா, அவங்க ரொம்ப பிரபலமான நடிகையாக இருந்தாலும் என்னோடய தோழி. நான் ஒரு வார்த்தை சொன்னதுனால எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், இவங்க ஒரு புது டீம், ஒரு புதுசாக இருக்கிறாங்களே இவங்களுக்கு எதுக்கு அப்படின்னு நினைக்காம ஒரு கேலண்டர் லான்ச் வந்துட்டு நிறைய வெளிநாட்டில் நாங்கள் பார்த்துருக்கோம். தமிழ்நாட்டில் சென்னையில் வந்துட்டு இந்த மாதிரி பெருசாக இல்லாது அப்படின்றது நாங்களாக வந்துட்டு சரி ஓகே ஒரு இனிஷியேட் பண்ணலாம் அப்படின்ட்டு இது மூலிமா வந்துட்டு நிறைய ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து எவ்ரி இயர் வந்துட்டு நாங்கள் வந்து வாய்ப்புன்றதை தாண்டி அவங்களுக்கு ஒரு நல்ல ஓப்பனிங் பிளாட்ஃபார்மாக இருக்கும்னு நினைக்கிறோம். மீடியா எல்லாருக்கும் நன்றி. தயவு செஞ்சு இதை கொண்டு போய் சேர்த்து எங்களை வந்து அடுத்த கட்டத்துக்கு அடுத்த வருஷம் உங்களோட ஒரு நல்ல ஒரு மூவி ப்ரெஸ் மீட்டில் மீட் பண்ணணுன்ட்டு நான் வாழ்த்து கேட்டு வணங்குகிறேன். தேங்க்யூ. இது ஆக்சுவலி வந்து நம்ம நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் அந்த மாதிரி பார்க்குறது தான். இது நிறைய இப்போ கேஸ்டிங் டைரக்டர்ஸ்க்கு வந்துட்டு இது யாரையும் ஹர்ட் பண்ணுறதுக்காக சொல்லலை. கேஸ்டிங் டைரக்டருக்கு அங்கீகாரன்றது கிடையவே கிடையாது, எஸ்பெஷலி இன் சவுத் சினிமாவில். நான் மும்பை ஏஜென்சியில் ஒர்க் பண்ணும்போது வந்து கேஸ்டிங் டைரக்டருக்கு வந்து கேரவன் முதற்கொண்டு வந்து கொடுக்கறது, ஃப்ரெஷ் ஜூஸ் கொடுக்கறது, அந்த மாதிரிலாம் வந்து பார்க்கும்போது இங்கேயே அந்த கேஸ்டிங் டைரக்டருக்கு வந்துட்டு பெருசாக இம்பார்ட்டன்ஸ் இல்லை அப்படின்றது வந்து நாங்களாக வந்து ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து சிடிசிஎம்ஏன்னு ஒரு அசோசியேஷன் ஆரம்பித்து அதில் ஒரு ஈவெண்ட் நல்லபடியாக நடத்தணும். பட் ஸ்டில் அந்த ரெகக்னைஸ் வந்து எங்களுக்கு பெருசாக இல்லாததுனால சரி நம்ம ஒரு இனிஷியேட் பண்ணுவோம் அப்படின்றதுனால தான் ஒரு கேலண்டர் லான்ச், ஆக்சுவலாக ஒரு புக் டைரக்டரி மாதிரி ஒரு மேகசின் லான்ச் பண்ணணுன்றது தான் எங்களோட விருப்பம். பட் எவ்ரி இயர் எவ்ரி டேபிள் டாப்பில் வந்துட்டு பர்சனலாக ஹார்ட் டச்சிங்காக இருக்கும். ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு மாடல் பார்க்கும்போது இந்த பொண்ணுக்கு ஒரு வாய்ப்பு நம்ம ஏன் கொடுக்கக்கூடாதுன்னு ஏதாவது ஒரு டைரக்டர், ஏதாவது ஒரு ப்ரொடியூசர், ஏதாவது ஒரு ஹீரோ ஒரு சின்னதாக ஒரு பொறி தட்டினாலும் அந்த கிரெடிட் வந்து ரியா கிரியேஷன்ஸ்க்கு வரும்னு நாங்கள் நம்புகிறோம். இதில் வெறும் ஆட் மட்டும் தான் பண்ண போகிறீங்க? நாங்கள் ஆல்ரெடி வந்துட்டு எங்கள் டைரக்டர் விஜய் சாம் வந்து ஒரு இனிஷியேட் பண்ணியிருக்காரு. ஆல்ரெடி வந்து ஒரு படத்தை நோக்கி போயிட்டுருக்கோம். ஒரு ப்ரொடக்ஷன் வந்துட்டு நெக்ஸ்ட் இந்த 2026 மேக்குள்ளே நாங்கள் பண்ணுவோன்ற பூஜைக்கு உங்கள் எல்லாரையும் கூப்பிடுவோம் அப்படின்னு நம்புகிறோம், கடவுளையும் நம்புகிறோம். இது மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து அட்வர்டைஸிங் ஏஜென்சி தான். ஸோ இதில் ப்ளே பண்ண வீடியோஸ் எல்லாமே வந்து நம்ம ரியா கிரியேஷன்ஸில் ஆட் ஃபிலிம் ப்ரொடக்ஷனாக தான் ஸ்டார்ட் பண்ணோம். 2027 வந்துட்டு இது ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியாக மாறுறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ஒரு ஹாப்பியான மூமெண்ட் இது. ஃபஸ்ட்டு ப்ரெஸ் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு பெரிய விஷயத்துக்காக தான் வருவோம் அப்படின்ட்டு இல்லாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் பண்ணாலும் நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாருமே வந்திருக்கீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஏன்னா நீங்கள் இல்லைன்னா இப்போ எந்த ஒரு இதுவுமே வந்து ஒரு ஸ்டெப்பு கூட மூவ் ஆகாது. சோஷியல் மீடியாவில் நீங்கள் தான் ப்ரொமோட் பண்ணுறீங்க. ஸோ ஆர்டிஸ்ட்டாக இருக்கட்டும், படமாக இருக்கட்டும், ஸோ சின்ன சின்ன எந்த விஷயம் பண்ணாலுமே அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறது நீங்கள் தான். ஸோ அந்த மாதிரி வந்து எங்களுக்கு இந்த சப்போர்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு. அண்ட் இன்றைக்கி இந்த ஈவெண்ட்டுக்கு வந்த எல்லா சீஃப் கெஸ்ட்க்கும் ஸோ என்னுடைய மனமார்ந்த நன்றிகள்.
விஷயங்கள். ஏன்னா எல்லாருமே ஒரு ஒரு சைடில் ஒரு ஒரு பெரிய ஆளுங்க. ஸோ அவங்களுமே வந்து இது ஒரு கேலண்டர் லான்ச் அப்படின்லாம் நினைக்காம இது ஒரு பெரிய விஷயமா நினச்சி வந்து எங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட் கொடுத்தாங்க. ஸோ அவங்களுக்கு என்னுடைய தேங்க்ஸ். என்னோட டீம் அக்கா அண்ட் கணேஷ் டார்லிங். ஸோ இவங்க 2 பேர் வந்து இன்றைக்கி இந்த ஈவெண்ட் நடக்குதுன்னா இதுக்கு எவ்வளோ ஃபேஸ் பண்ணும் அப்படின்றது எங்களுக்கு தான் தெரியும். ஸோ நாட் ஈவன் படத்துக்கு மட்டும் கஷ்டம் இல்லைங்க, இந்த மாதிரி சின்ன ஈவெண்ட் பண்ணாலும் அதுக்கு வந்து ஃபினான்ஷியலாகவும் சரி அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகள். ஸோ அது எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணி இன்றைக்கி இந்த ப்ராஜெக்ட் வந்து உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு நிறுத்துறதுக்கு ஸோ 2 பேரும் பயங்கரமாக கஷ்டப்பட்டுருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் 2 பேருக்கும். அண்ட் என்னோட டோட்டல் டீம். ஸோ டெக்னீஷியன்ஸ் இல்லைனா எந்த ஒரு ப்ராஜெக்ட்டுமே ஒரு ஸ்டெப் கூட மூவ் ஆன் ஆகாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அது எந்த டெக்னீஷியனாலும் இருக்கட்டும். ஸோ அந்த நம்மளுக்கு ஃபுட்டு கொடுக்குறவங்க கூட வந்து ஸோ அவங்க இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வேலை அன்றைக்கி ஒழுங்காக நடக்காது அப்படின்னு நினைக்கலாம். ஸோ A to Z என்னோட டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் தேங்க்யூ டார்லிங்ஸ், தேங்க்யூ ஸோ மச். ஸோ நீங்கள் இல்லைனா இன்றைக்கி இந்த அளவுக்கு எதுவுமே நடந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இல்லை அது நெக்ஸ்ட் வந்து அதுதான். ஏன்னா எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபீமேல் மாடல்ஸ் தான் டக்குன்னு ஃபோக்கஸ் வந்து அங்கே தான் ஆகுது. யாரை கேட்டாலும் வந்து பொண்ணுங்க இல்லையா அப்படின்ற மாதிரி தான் கேட்குறாங்க. ஸோ இந்த வாட்டி நாங்கள் ஃபீமேல் பண்ணியிருக்கோம். பட் நெக்ஸ்ட் டைம் வந்து ஷோராக வந்து மேல் மாடல்ஸ் இருப்பாங்க. நாங்கள் சத்தியமடி சொல்கிறோம். ப்ரோ ஆக்டிங்கில் இருந்து இப்போது டைரக்ஷன் ஏன்? ஓகே. ஆக்டிங் இல்லை, நான் நடுவில் வந்து சரி நம்மளுக்கு வேலையே இல்லை சுத்தமாக, நம்மளே ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணது தான். பட் நான் இது ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து டைரக்ஷன் எந்த அளவுக்கு வந்து ஒரு பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் அப்படின்றது தெரிஞ்சிச்சு. ஸோ இப்போ நான் வந்து டைரக்ட் பண்ணும்போது கண்டிப்பாக நான் ஆக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கேன். இதுக்கப்புறம் நான் ஃப்யூச்சரில் நான் படம் பண்ணாலும் சரி இல்லை நான் ஆக்ட் பண்ணாலும் சரி கண்டிப்பாக அதை நான் ஆக்ட் பண்ண மாட்டேன். ஸோ டைரக்ஷன் அந்த வேலையை நான் ஒழுங்காக பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஏன்னா நான் இங்கே இருக்கேன், எனக்கு பிரச்சனை இல்லை, நான் இதுக்கு முன்னாடி நடிச்சிருக்கேன். டைரக்ஷனுக்காகவே வந்து ஊர்லேருந்து வந்து ரூமில் தங்கி சாப்பாடு இல்லாமல் ஒரு சில பேர்லாம் டீ மட்டுமே குடிச்சிட்டு வாழ்ந்துருக்கோம்லாம் சொல்கிறாங்க. ஸோ அவங்களெலாம் பார்க்கும்போது வந்து நான் பண்ணுறதுலாம் ஒன்றுமே கிடையாது. எனக்கு வாய்ப்பு கிடைச்ச மாதிரி அவங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கணுன்றது தான் என்னோடய ப்ரேயர்ஸ் அண்ட் என்னோடய விஷஸ். எல்லாருக்குமே வணக்கம். நான் ஃபஸ்ட் டைம் ஸ்டேஜில் நிற்கிறேன். சில் டார்லிங், சில். அக்கா இது எல்லாருக்கும் காரணம் அக்கா தான். அப்புறம் சாம்பிளும். சில் டார்லிங். He started his career as a heroine assistant. ஒரு அசிஸ்டண்ட்டாக இருந்து அது எவ்வளோ ஒரு வலி. இங்கே வந்து அவன் நிற்கிறதுக்கு அந்த கண்ணீருக்குண்டான காரணம் எனக்கு தெரியும். ஏன்னா என்னோடய ஹீரோயின்ஸ்க்கு வந்துட்டு இவர் என்னை விட எவ்வளவோ சின்ன பையன். ஸோ நான் வந்து 15 வருஷமாக இருக்கேன் அப்படின்னா என்னோடய ஸ்டார்டிங் என்னோடய ஹீரோயின் கெரியர் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோடய கேஸ்டிங்கில் தம்பி தான் வந்து அசிஸ்டண்ட்டாக இருந்தார். இப்போது அசிஸ்டண்ட்லேருந்து ப்ரொடக்ஷன் மேனேஜர்லேருந்து எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர், இப்போது ப்ரொடியூசர், நாளைக்கு மெயின் ப்ரொடியூசர். அதான் எல்லாருக்குமே நன்றி. தேங்க்ஸ். ஒரே நிமிஷம்க்கா. இல்லை ஆக்சுவலி வந்து கணேஷ் அழுததுக்கு காரணம் என்ன, சும்மா கேமரா பார்த்துட்டோம் அதுக்காக ஒரு எமோஷ்னல் அழணும் அப்படின்ட்டுலாம் இல்லை. அதுக்கு முன்னாடி நிறைய பெயின் இருக்குது. என்னன்னா இங்கே வந்தால் வந்து நீ ஒரு வேலை செஞ்சேன்னா அந்த வேலையிலே இருக்கணும் தான் அப்படின்னு நினைக்கிறாங்க கடைசி வரைக்கும். நீ அசிஸ்டண்ட்டாக வந்தனா கடைசி வரைக்கும் நீ அசிஸ்டண்ட்டாக இருக்கணும், நீ அடுத்த கட்டமே போகக்கூடாது, நம்ம கூட இருக்கவங்களே நினைக்கிறாங்க. அது கிடையாதுங்க. இங்கே இருக்க எல்லாருமே மேலே வரணும், எல்லாருமே உழைச்சி தான் மேலே வரணும்னு நினைக்கிறாங்க தவிர சும்மா வந்து ஊர் சுற்றிட்டு வந்து மேலே வரணும்னு நினைக்கல. ஸோ அதனால் வந்து கூட இருக்கவங்களே தயவு செஞ்சு இதை பண்ணக்கூடாது அப்படின்றது என்னோட தாழ்மையான கருத்துக்கள். டார்லிங் இன்னும் நீங்கள் மேலே வரணும், அதுக்கு என்னோட விஷஸ். ஸோ கஷ்டப்படுற எல்லாருமே வந்து நல்ல ஒரு நிலைமைக்கு போகணும்.